கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்வெளி பயணம் என்று சொல்லக்கூடிய மெஹராஜ் பயணத்தின் போது ஒவ்வொரு வானங்களையும் கடந்து கடந்து சென்றார்கள். ஒவ்வொரு நபிமார்களையும் சந்தித்தார்கள். கடைசியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை 7வது வானத்திலே அவர்களை சந்தித்த பொழுது அவர்கள் சொல்லி அனுப்பிய பொக்கிஷமான வார்த்தைகளை இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸு திருமதி ஷரீஃபிலே 3458வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லகீத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லைலத உஸ்ரிய பிஹி, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மெஹராஜ் பயணத்தின் போது 7வது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பை கொடுத்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்திக்கும் வாய்ப்பை பெற்ற நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஃபகால, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள், யா முஹம்மத், அல்லாஹுவின் தூதரே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சலாத்தை உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். ஒரு நபி நமக்கு சலாம் சொல்லி விட்டுருக்காங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போ எல்லாரும் நம்ம என்ன செய்யணும்? பதில் சலாம் சொல்லணும். வஅலைக்க வஅலைக்கும் அஸ்ஸலாம் யா ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படிங்கிற பதில் சலாமை நம்ம சொல்லணுமா இல்லையா? சொல்லி விட்டுருக்காங்க மெஹராஜ் பயணத்தின் போது. இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இப்போ எந்த அளவுக்கு நம்ம மேலே அவங்க பாசமாக இருக்காங்க. ஏன்னா நம்ம ரசூலுல்லாஹினுடைய உம்மத்தாக இருக்கோம். ரசூலுல்லாஹினுடைய உம்மத்தாக ஆக வேண்டும் என்று பல நபிமார்கள் அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க. ரசூலுல்லாஹினுடைய உம்மத்தாக ஆகணும்னு நபிமார்கள் கேட்டிருக்காங்க. அல்லாஹ் கொடுக்கல, நமக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஒரே காரணம் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நரகத்தில் தூக்கி போடுறதை விட்டு பாதுகாப்பாங்க. இதை விட பெரிய பாக்கியம் என்ன வேணும்? மஹ்ஷர் மைதானத்தில் எல்லாரும் கைவிட்டதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து உம்மத்தையும் பிடிச்சு அவங்க எல்லாத்துக்கும் பரிந்துரை செய்து சொர்க்கத்தை வாங்கி கொடுப்பாங்க. நமக்கு வாங்கி கொடுக்கறது ஒன்று, நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு பொருள் வாங்கி கொடுக்கறது ஒன்று, அதை நம்ம வாங்கி கொடுத்துருவோம். இருக்கிற தெருவுக்கே சாப்பாட்டுக்கு பொருள் வாங்கி கொடுக்கறதுங்கிறது அது எப்படி? அது மாதிரி நம்ம குடும்பம் மட்டுமல்ல, வந்த எல்லா நபிமார்களுடைய உம்மத்துக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க? பரிந்துரை செய்து சுவனத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய பொறுப்பில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நாயகத்தினுடைய உம்மத்தாக நாங்கள் வர வேண்டுமே என்பதாக ஏங்கி தவித்த பல நபிமார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அவ்வளவு பாசம் வைத்திருக்கின்றார்கள் நம்மீது. சொன்னார்கள், என்னுடைய சலாத்தை தெரிவிச்சிருங்க நபியே சொல்லிட்டு அற்புதமான ஒரு தகவலை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? வஹ்பிர்ஹும், சலாத்தை சொல்லிட்டு இந்த தகவலையும் அந்த உம்மத்துக்கு நீங்க சொல்லுங்க, அன்னல் ஜன்னத்தை தையிபத்து துருபா, சுவனத்தினுடைய அந்த மண் இருக்கல்லவா, அந்த மண் மணமிக்க மண் என்பதை சொல்லுங்கள். மணமான மண், நாம் இருக்கக்கூடிய இந்த மண் மாதிரி இல்லை. சுவனத்தினுடைய மண்ணெல்லாம் நல்ல மணமிக்க கஸ்தூரி மணமுள்ள ஒரு மண்ணாக இருக்கிறது. வாதுபத்துல் மா, இங்குள்ள நீர்கள் எல்லாம் சுவை மிக்கதாக இருக்கிறது என்ற தகவலை நீங்க சொல்லுங்க. சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, வ அன்னஹா தீஆனுன், என்றாலும் இந்த சுவனத்தினுடைய இந்த இடங்கள் அனைத்துமே, சுவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் விசாலமான சமவெளி பகுதியாக இருக்கிறது என்று சொல்லுங்கள். இதில் என்ன சொல்ல வர்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? சொர்க்கம் வெறுமனே விசாலமான சமவெளி பகுதியாக ஒன்றுமில்லாமல் இருக்கும் சொல்ல வர்றாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல, அங்கே மரம் இருக்கும், அது இருக்கு, இது இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமா இல்லையா? அப்படி அல்ல.
நீர், அதாவது சுவையான நீரோடை, நல்ல மனமுள்ள மண், ஆனால் சமவெளி பகுதியாக தரைவழி பகுதியாக இருக்கும். சரி, இந்த தரைவழி பகுதியை சமவெளி பகுதியை பூஞ்சோலையாக மாற்றக்கூடிய அந்த ஆயுதங்கள் என்ன என்பதையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. அப்படிப்பட்ட சமவெளி பகுதியை நீங்கள் பூஞ்சோலையாக, வீடுகளாக, மாளிகைகளாக மாற்றுவதற்கு உங்கள் உம்மத்திட்ட நீங்கள் சொல்லுங்கள். வண்ண கிராசஹா, இப்ராஹிம் சொன்னாங்க, அதனுடைய மரக்கன்றுகளாகிறது சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். 4 தஸ்பீஹ். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இந்த தஸ்பீஹை, இந்த திக்ரை அதிகமாக உங்கள் உம்மத்து பயன்படுத்துகின்ற பொழுது ஒவ்வொரு தஸ்பீஹுக்கும் ஒவ்வொரு மரங்கள் நடப்படுகிறது. உங்களுடைய இடத்தை நீங்கள் என்ன செய்றீங்க, தயார் செய்கிறீங்க. அப்போ உலகத்தில் வாழக்கூடிய நீங்கள் எல்லாருமே ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ், உலகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே சிவில் இன்ஜினியர்ஸ். அதுக்குண்டான வரைபடத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நமக்கு கொடுத்துட்டான். ஆனால் அதற்குண்டான கம்பி, செங்கல், சிமெண்ட், இது அனைத்துமே இது போன்ற திக்ர்கள் என்பதை நமக்கு என்ன செய்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லித்தர்றாங்க. அடுத்தவங்கள்ட்ட எல்லாம் நம்ம போக வேணாம். சொர்க்கத்தில் நம்ம வீட்டை நம்மளே கட்டிக்கிடலாம். அடுத்த ஆள்கிட்ட போயெல்லாம் நம்ம பிளான் வாங்க வேண்டாம். சுவனத்தில் நம்ம இருக்கும் பகுதியை, நம்ம இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டினுடைய கொள்ளை பகுதியில் எத்தனை கண்டு வைக்கிறோம். முருங்கைக்காய், கொய்யாப்பழம், இது அது மாதிரி நிறைய பழங்கள் வைக்கிறோமா இல்லையா, காய்கறிகள், இந்த செடிகள் கொடிகள் எல்லாம் வைக்கிறோமா இல்லையா. எதுக்கு, நம்ம பலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அது மாதிரி சுவனத்தில் நீங்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியை இது போன்ற திக்ர்களை பயன்படுத்தி அதிகமாக ஓதி நீங்கள் அங்கு மரக்கன்றுகளை அதிகமாக நடுங்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்லி அனுப்பிய செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். கண்ணியமான பெருமக்களே, அங்கு நாம் வீடு கட்ட வேண்டும் என்றால், சுவனத்திலே வீடு கட்ட வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் பனா பைத்தன் லில்லா, எவர் ஒருவர் உலகத்திலே இந்த துன்யாவிலே அல்லாஹுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுறாரோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டுகின்றார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ பள்ளிவாசலை கட்டுதல் என்பது அதற்குண்டான உதவிகள் செய்தல், அதுவும் அதுக்குள்ளே வரும். ஒரு செங்கல் வாங்கி கொடுக்குறோம், ஏதாவது ஒரு பொருளுக்கு ஒரு சிமெண்ட் வாங்கி கொடுக்குறோம், அல்லது பணமாக கொடுக்குறோம், ஒரு ஹதியாவாக கொடுக்குறோம், அன்பளிப்பாக கொடுக்குறோம். அப்போ இது எல்லாமே நமக்கு சுவனத்தினுடைய சேகரிப்பு கட்டிடங்கள் என்பதை நாம் விலகி கொள்ள வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, நீங்கள் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி என்று நீங்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உரிசத் லஹுல் ஜன்னா உரிசத் லஹு நஹ்லத்துன் ஃபில் ஜன்னா என்பதாக ஒரு ஹதீஸில் சொன்னாங்க. நீங்கள் இந்த வார்த்தை சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் இந்த வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது சொர்க்கத்தில் நீங்கள் என்ன செய்றீங்க, ஒவ்வொரு மரம் நடுகின்றீர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, அந்த சுவனத்தை அல்லாஹ் நமக்கு தர்றானா இல்லையா, இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் அதுக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட நசீபை எல்லாம் நமக்கு கொடுக்கணும். அந்த சுவனத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்ற பொழுது அந்த சுவனத்தை செழிப்பாக அதை பராமரிக்கக்கூடிய வேலையை உலகத்திலேயே செஞ்சுட்டு வந்துருங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலேயே வீட்டை கட்டிட்டு வந்துருங்க சொர்க்கத்துக்கு, உலகத்திலேயே மரக்கன்றுகளை நட்டுட்டு வாங்க, செடி கொடிகளை பசுமையாக்கிட்டு வாங்க. அப்படி ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் இது போன்ற திக்ருகளை நீங்கள் அதிகமாக பயன்படுத்திக்கிறீங்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த திக்ருகளில் தான் மிக முக்கியமான ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்லி கொடுத்தது சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இந்த நாளை நம்ம எப்போ சொல்கிறோம், இன்னைக்கு சுபுகில் சொன்னோம், ஒவ்வொரு நாள் சுபுக அசரில் சொல்கிறோம். சலாம் கொடுத்த பிறகு 33 தடவை சுபஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர் சொல்கிறோமா. அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் 10 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் 10 தடவை. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்ன அந்த திக்ரை ஒவ்வொரு நாளும் நம்ம சுபுகளையும் அசர்லையும் தனியாக ஓதுறது அது வேற, தனியாக ஓதுறது அது வேற, இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து நாம் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்கிறோம். அப்படின்னா ஒரு மனிதன் ஆயில்ல எத்தனை ஆண்டுகள் அவன் தொழுகின்றானோ, அப்போ அத்தனை ஆண்டுகள் இத்தனை தஸ்பீஹ் அவன் செய்திருந்தால்
எத்தனை மரங்கள், எத்தனை செடி கொடிகள், எத்தனை பில்டிங்லாம் நம்ம சொர்க்கத்தில் கட்டலாம் அப்படிங்கிறத நம்மளே கணக்கு போட்டுக்கிடலாம். அப்படிப்பட்ட நசீபை அல்லாஹ் ஜல்லஷான் தான் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்து எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், எப்படியாவது சுவனத்துக்குள்ளே போக வேண்டும் என்பதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனத்தோடு இருந்தார்கள் என்பதை இது போன்ற ஹதீஸுகள் எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலியமாக நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த திக்ருகளை அதிகம் ஓதக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தினர்களுக்கும் சமூகத்திற்கும் தந்தல் புரிவானாக. சுவனத்திலே எல்லோரும் ஒன்று சேர்ந்து வசிக்கக்கூடிய ஒரு நல் வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வாஜிபாக்கி தருவானாக. வாஹிர்